உக்ரைனோட 15 ஒப்லாஸ்ட்ல ரஷ்ய தரப்புல இருந்து குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு மொத்தம் 100 ட்ரோன்கள் 100 மிசைல்களை விட்டுருக்காங்க ரஷ்ய தரப்புல இருந்து. இதுக்கே உக்ரைன் தரப்புல ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மேற்குலக நாடுகளே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணது இதுக்கு மேல ரொம்ப கஷ்டம், டெவாஸ்டேட்டிங் அட்டாக், அதான் கொஞ்சம் சீக்கிரமா இந்த போரை முடிக்கிறதுக்காக ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸ் எடுங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இதுக்கு மேற்குலக நாடுகள் செவிசாய்க்குமா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இந்த தாக்குதல்கள் பிரதானமா எதை மையமா இருந்தது அப்படின்னா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் கிரிட் சிஸ்டம்ஸ், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட், ஏர் ஃபீல்ட்ஸ்னு பல விஷயங்களை குறி வச்சு தாக்கி அழிச்சுக்கிறாங்க. இந்த இவனோ பிராங்க்விஸ்கிலையும் தாக்குதல்கள் நடந்திருக்கு. இந்த இவனோ பிராங்க்விஸ்கில தாக்குதல் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு நோட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இமேஜஸ் லைனா லோட் ஆயிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா F-16 வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் ஷெல்டருக்குள்ள பத்திரமா இருக்குது அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் எடுத்து விட்டுருந்தாங்க. அதுல இருக்கக்கூடிய அந்த வீரரோட பதிவு வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நார்மலா எடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது எந்த பக்கம் எந்த பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவனோ பிராங்க்விஸ்கி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரஷ்யாவோட OST இருப்பாங்க இல்லையா, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ அவங்க இந்த லொகேஷனை தேடிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க இங்க ஒரு கான்கிரீட் ஷெல்டர் இருக்குது, இந்த பகுதி தான் எடுத்து குண்டுகளை வீசுங்க அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இது போல வெளியிட்டிருந்தாங்க. மேபி அந்த பகுதியில தாக்குதல் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ரஷ்ய தரப்புல பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது உக்ரைனுக்குள்ளதான் F-16 இருக்குது, அங்கிருந்து தான் எடுத்து உக்ரைன் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக இது போல விஷயங்கள் அவங்களே செய்யறாங்களா இருக்கும். ஏன்னா இந்த F-16 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா 10 பீஸ் மட்டும் கொடுக்கல, இது கூட அவுடேட்டடான அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கூட எடுத்தாச்சு, வேஸ்ட் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய F-16 கூட உக்ரைனுக்கு கொடுத்ததுக்கு சொல்லப்பட்டுட்டு வருதுன்னு நம்ம செய்திகள்லாம் பார்த்திருப்போம். எதுக்காக அப்படின்னா டீகாய்ஸ்க்காக பயன்படுத்துறதுக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அது ஒரு வேளை இந்த பகுதியில டீகாய்ஸா கூட இருக்கலாம். அப்ப என்ன நடக்கும், ரஷ்யா இது மேல தாக்குதல் பண்ணும்போது ஆமா F-16 வந்து இழந்துட்டோம் அப்படின்னு போல உக்ரைன் தரப்புன்னு சொன்னாங்க அப்படின்னா, சரி இதுக்கு மேல F-16 உக்ரைன் வந்து ரொமேனியால இருந்தோ மால்டோவால இருந்தோ போலாண்ட்ல இருந்து எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கும்போது இல்லைங்க உக்ரைனுக்குள்ள தான் இருக்குது, நீங்க தான் அடிச்சிங்களே நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம், அங்க எங்கேயும் இடத்துல இருந்து உங்களுக்கு தாக்கிட்டு போறோம் அப்படிங்கிற சொல்லிக்கலாம் இல்லையா? சோ அது போல நம்ப வைக்கிறதுக்கு வேண்டி இது போல வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த ஏர்ஃபீல்ட்லயும் தாக்குதல் நடந்ததா சொல்லப்பட்டு வருது. ரிசல்ட்ஸ் இன்னும் உறுதிப்பட வரல எந்தெந்த பகுதி அப்படிங்கிறது போல. வந்துச்சு அப்படின்னா என்னென்ன சேதம் என்ன இழப்பு உக்ரைனுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வரைக்கும் 5 நபர்கள் இறந்திருக்காங்க, 17 பேர்த்துக்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டது. எல்லாமே சிவிலியன் வாழும் பகுதி, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படின்னு பயங்கரமான குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. சரி, ரஷ்யா தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க, உக்ரைன் எதுவும் பண்ணலையான்னு கேட்டா உக்ரைனும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சில நபர்கள் 20 ட்ரோன்கள் அப்படிங்கிறாங்க, சில நபர்கள் 40 ட்ரோன்கள்ன்றாங்க. நீ எக்ஸாக்டா தெரிய வரல. பட் ஆனா ரஷ்யாவோட லார்ஜஸ்ட் ரிஃபைனரி கிராஸ்ப்ரோமோட ஒரு ரிஃபைனரி மேல தாக்குதல் நடந்திருக்கு. ரெண்டாவது சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெல்கிராட் பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்பு வந்து. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சதாஸ்தா ஓப்லாஸ்ட் ரஷ்யாவோட ஓப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உயரமான கட்டடத்து பகுதியில வந்து ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. இதுவும் சிவிலியன் வாழும் பகுதி தான். 14 கார்களுக்கு மேற்பட்ட கார்கள் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ரெண்டாவது ஒரு சிவிலியன் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. இருதரப்புலையும் மாறி மாறி சிவிலியன் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மேற்குலக நாடுகள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஹங்கேரி தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க யூரோப்பியன் யூனியன்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்க, அதாவது இன்ஸ்ட்ரக்டர்ஸை வந்து உக்ரைனுக்குள்ள அனுப்புறதுக்கான டிஸ்கஷன் போகுது அடுத்த வாரம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு பீட்டர் செசார்ட் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, இந்த போலாண்டோட அதிபரான தூதா அவர்கள் உக்ரைனுக்கு போய் அங்கெல்லாம் வீரவசனம்லாம் பேசியிருந்தார் இல்லையா, உக்ரைன் ஜெயிச்சே தீரும், இந்த போர் சீக்கிரமா முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது போல. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் செசார்ட் அவர்கள் ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர் அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, எங்க ரஷ்யாவோட மறைமுகமா அதிகமான ட்ரேடு பண்ணிட்டு இருக்கிறது போலாண்டுங்க, நாங்களாம் ஓப்பனா இருக்கிறோம், நாங்களாம் அப்படி கிடையாது, ஆனா அவங்க அப்படி இல்ல, பேசுறது ஒரு மாதிரி இருக்குது ஆனா செயல் வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது போல அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு இந்த உக்ரைன் வந்து சமீபத்துல இந்த லூக் ஆயில் டிரான்சாக்ஷன் வந்து சாங்ஷன் போட்டிருந்ததுனால ஹங்கேரிக்கு போகக்கூடிய அந்த ஆயிலை வந்து தடைப்படுத்தியிருந்தாங்க இல்லையா, போக விடாம பண்ணியிருந்தாங்க இல்லையா. இப்ப கூட அந்த கேஸ் அனுப்பக்கூடிய அந்த பம்ப் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது இல்லையா, அந்த சுதா பகுதியில இருக்கிறது. இப்போ அதுக்கு ஹங்கேரி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா MOL நினைக்கிறேன் அந்த நிறுவனத்துக்கு உரிமம் வாங்கி இருக்கிறாங்க. இப்ப எப்படின்னா ரஷ்யால இருக்கக்கூடிய ஆயில
ஹங்கேரிக்கு எடுத்துட்டு வரக்கூடிய முழு பொறுப்பும் ஹங்கேரியோட கம்பெனி தான். இதுக்கு முன்னாடி அந்த லூகாயில் கம்பெனி இருந்ததுல ரஷ்யாவோட, அது கிடையாது. இப்ப ஹங்கேரியோட கம்பெனி தான். இப்ப ஹங்கேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து சாங்ஷன் போட முடியாது இல்லையா? ஸோ அதனால இது எங்களோட ஆயில், நாங்க எடுத்துட்டு போறோம், எங்களுக்கு வழியை விடுங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாங்க. ஒருவேளை இதுக்கும் உக்ரைன் ஒத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஹங்கேரி உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஸ்டாப் பண்ணிடுவாங்களா? ஏன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஆல்ரெடி ரஷ்யா தரப்பு வந்து தாக்குதல் பண்ணியிருக்கிறதுனால எல்லா எலக்ட்ரிக் ரயில்வேஸையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களாமா. எல்லா ரயிலையும் டீசல் பயன்படுத்தக்கூடிய ட்ரெயின் லோகோமோட்டிவ்ஸா மாத்திருக்கிறாங்க. ஸோ டீசல்னாலே பெட்ரோல், இந்த ஆயில் திரும்ப அதிக அளவில் உக்ரைனுக்கு கன்சம்ஷன் தேவைப்படும். இதனால விலையேற்றம் அதிகமாக இருக்கும். ஆயில் வேணா திருப்பி ரஷ்யா கிட்ட தான் போய் ஆகணும். ஏன்னா மேற்குள்ள நாடுகளே இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்கும்போது இவங்களும் ரஷ்யா கிட்ட போய் தான் ஆகணும். ஸோ அதனால என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு உக்ரைன் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்கும்போது ஆயில் ரிஃபைனரி பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து காசு கொடுங்க அப்படின்ற போல உக்ரைன் கிட்ட கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஹங்கேரி என்ன மாதிரியான முடிவுகள் இதுக்கு மேல எடுக்க போறாங்க, உக்ரைன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இப்படி இருக்கும்போது நேத்திக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரும் விஷயத்த போட்டு உடச்சிட்டாரு. அதாவது அமெரிக்கால உண்டியல் மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க, டப்புன்னு போட்டு உடச்சிட்டாரு எல்லாத்தையும். என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, அது இந்த ஓட்டு வாங்குறதுக்காக பேசுவாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து இசிஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதோட ஃபவுண்டரே வந்து ஒபாமா அவர்கள் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதாவது இதுக்கு தான் நம்ம சொல்ல வந்தோம், இந்த அமெரிக்கன் பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்ஜினை கொண்டு வராங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறது போல. நான் சொல்ல வரதை நீங்களே மேட்ச் பண்ண முடிஞ்சா மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு உருவாக்குறதுக்காக பார்த்தாங்க. அதுக்கு பேர் தான் குர்திஸ்தான். இந்த குர்திஸ்தான் அப்படிங்கிறது ஈராக்ல கொஞ்சம், ஈரான்ல கொஞ்சம், சிரியால கொஞ்சம், துருக்கியில கொஞ்சம், அசர்பைஜான்ல கொஞ்சம், அர்மேனியால கொஞ்சம் அப்படியே உருவாக்கி ஒரு நாடை உருவாக்கிடலாம். அது குர்திஸ்தான், குர்தின மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறது போல அங்க உருவாக்கிடலாம் அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணாங்க. 30 வருஷமா அங்க இருக்கிறாங்க. இப்ப ஈராக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புங்க, சிரியால இருந்து கிளம்புங்க, நீங்க இல்லீகலா இருக்கிறீங்க அப்படிங்கிற போல அங்க விரட்டியோட பாத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்ப வரைக்கும் முடியல. சரி, அங்கதான் உருவாக்குனாங்களா அந்த நாடுனா ஓரளவுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்கன்னா நாடெல்லாம் உருவாகல. பட் அங்க சிக்கல் போயிட்டு இருக்குது, ஏகப்பட்ட பிக்கல் புடுங்களா இருக்கு. மிடில் ஈஸ்ட் இப்ப வரைக்கும் 30 வருஷமா எதுவுமே நடக்கல. அந்த பிராந்தியத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறதுனால, தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த பிராந்தியத்தோட அமைதி, ஸ்திரத்தன்மை சீர்குலைஞ்சதுனால அந்த நாடுகள் எதுவுமே உறுப்பு இல்லை அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அமைதியா இருக்கணும், அப்பதான் பல பிசினஸ் மேன்ஸ் அந்த நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த நாடு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். டெவலப் ஆனதான் எல்லாத்துக்கிட்டையும் பணம் இருக்கும், எல்லாரும் நல்லா வாழ முடியும். அப்படின்னா வாழ்க்கை தரம் நல்லா இருக்காது. அதுதான் இப்போ அங்கே மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதில் இன்னொன்று, இந்த ஹிஸ்புல்லா வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா இஸ்ரேலுக்கு, இப்போ உடனே கால் பண்ணிட்டாங்க சவுதி தரப்புலேருந்து ஈரானுக்கு. இது ஆல்ரெடி பிளான்டு தான், அதனால இல்லை. எதுக்காக அப்படின்னா ஈரானில் ஃபாரின் மினிஸ்டர் வந்து புதுசாக அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால சவுதி தரப்புலேருந்து கால் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் இது போல இஸ்ரேல் பண்ற அநியாயங்களை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது போல சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க. ரெண்டாவது சவுதி தரப்பு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல இணக்கம் தெரியுது இரு தரப்புலையும் அப்படிங்கிறது போல நம்மளுக்கு புரிய வருது இல்லையா? அதே போல இப்ப இன்னொரு விஷயம் பாருங்க, பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ்ல மிக பெரும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. இப்ப ஆட்சி மாற்றம் நடந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்க இருக்கக்கூடிய அன்சார் குரூப்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் கைகலப்பா இருக்கு அப்படிங்கிற போல தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பங்களாதேஷ்ல கொஞ்சம் பகுதி, நம்மளோட ஈஸ்ட் இந்தியால சில பகுதி, மணிப்பூர், இந்த மேகாலயா அந்த பகுதியில, ரெண்டாவது மயன்மார்ல சில பகுதிகள், இந்த பகுதிகளில இருந்து புதுசா ஒரு லேண்டை உருவாக்கிடலாமா அப்படின்னு சில அந்நிய சக்தி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதோட பேர் வந்து குக்கி லேண்ட் அப்படிங்கிறது போல வச்சுட்டாங்க. குக்கி இன மக்கள் வந்து அங்க அதிகமா இருக்கிறதுனால அங்க தனியா ஒரு நாடு உருவாக்கிடலாம். அது எப்படின்னு தெரியுதுங்களா? மிடில் ஈஸ்ட் மாதிரி இங்க ஒரு நாடு உருவாயிருமா? அப்ப இன்னொரு 30 வருஷம் அப்படின்னா எப்படிங்க இங்க இருக்கக்கூடிய பிராந்தியத்துல இருக்கக்கூடிய அமைதி, ஸ்திரத்தன்மை ஏறணும், சீர்குலைஞ்சு போயிடும். ரெண்டாவது இது பிரச்சனை, சீனாக்கும் பிரச்சனை, நம்மளுக்கும் பிரச்சனை, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பெரிய சூப்பர் பவர்ஸுங்கிற எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஒருவேளை நம்ம வீக் ஆகிட்டோம் அப்படின்னா ரஷ்யா இத்தனை நாள் கஷ்டப்படுறது எல்லாமே வீணா போயிடும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால சைனா ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மயன்மார் பார்டர் பக்கத்தில் 27ஆம் தேதியிலேருந்து பேட்ரால் போக ஆரம்பிக்கிறாங்களாமா. இதுக்கு மேலே அங்கே கண்காணிப்பு பண்ணி ட்ரில் பண்ணுறதெல்லாம் அங்கே அதிக அளவில் பண்ணுறதா சொல்லப்பட்டு வருது. நம்மளும் கொஞ்சம் பார்த்து கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்ட்டு இருக்கும்போது இரு தரப்புலையும் பயங்கரமான பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. இந்த மயன்மார்ல சிவில் வார், பங்களாதேஷ்ல ஆட்சி கழிப்பு, பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா BLA, பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிறது போல அனௌன்ஸ் பண்ணிட்டு பல இடங்களையும் சரமாரியான தாக்குதல். நியூஸ் வரும்போது நான் அதை பார்க்கும்போது மொத்தம் 40 வீரர்கள்கிட்ட தாக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற போல செய்திகள் இருந்தது. இப்போ 102 வீரர்கள்கிட்ட தாக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் அங்க போகக்கூடிய ஹைவேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய கான்வாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாகிஸ்தானோட கான்வாய்ஸ், ராணுவ கான்வாய்ஸ், அது மேலாம் தாக்குதல் பண்றாங்க சரமாரியா. இதனால பலுச்சிஸ்தானே வந்து ஒட்டுமொத்தமா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருமா அப்படின்ற கேள்விகள் வருது. இதனால பாகிஸ்தானோட அந்த போர்ட்டோட ஆக்சஸ் மட்டும் அவங்க கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
ஆப்கானிஸ்தானும் அதே சமயத்துல பாகிஸ்தானை தாக்குதல் பண்ணுவாங்களா, ஏன்னா அவங்களோட பார்டர் பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதை தீர்த்துக்கிறதுக்காக அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்களா இந்த பலுச்சிஸ்தான் ஆர்மிக்கு அப்படிங்கிறது போல பதட்டம், பயம், இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே அதிகரிச்சிருக்கு. ரெண்டாவது, பாகிஸ்தான் எக்கனாமிக்கலி வந்து பெருமளவில் இல்லை, பட் இருந்தாலும் ராணுவத்தினாலும் சமாளிக்க முடியும், அவங்க மிகப்பெரும் பணக்காரர்கள். இது போல சுச்சுவேஷன்லாம் இந்தியாவை சுற்றி இருக்கு. இதனால அகதிகள் எந்த புறத்துல இருந்து வேணாலும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதனால நம்ம நாட்டில் ஏகப்பட்ட சிக்கல்கள் உண்டு. குக்கி இன மக்களும் அதிகமா நம்மளோட பார்டருக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா அங்க ஒரு நாடு உருவாக்கணும், அங்க பேச வைக்கணும்னு சில அந்நிய சக்திகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி கடந்து வர போறாங்க, எல்லாம் முடிவுகள் நன்மையா முடியும், இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாத்தையும் கடந்து வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.